குன்னம்பிடாரி மலை கேரள மாநிலம் கொழிஞ்சாம்பாறையில் அமைந்திருக்கிறது. கேரள மாநிலம் என்றாலும் தமிழகத்தின் சாயல் சற்று அதிகமாக இருக்கிறது. அடிவாரத்தில் ஒரு விநாயகர் கோயில் இங்கே தமிழிலேயே எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த கோயில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மட்டுமே பூஜை நடைபெறுகிறது. இங்கு வரும் வழியெங்கிலும் அழகிய காட்சிகள் நிறைய இருக்கின்றன. சிறிது தூரம் படிக்கட்டுகள் இருக்கின்றன. அதனை தாண்டி நாம் பாறை மீதே நடந்து செல்ல வேண்டும். தற்போது நாம் பார்த்தது ஒரு நாகலிங்க மரம். காதல் ஜோடிகளுக்கு மேலே செல்ல அனுமதி இல்லை என்ற ஒரு பதாகை. சற்று விசித்திரமாகவே இருக்கிறது. மது அருந்த அனுமதி இல்லை என்று நாம் பார்த்திருக்கிறோம். காதல் ஜோடிகளின் லீலைகள் இங்கு அதிகமாக இருக்கும் போலும். இன்று வெள்ளிக்கிழமை என்றாலும் கூட்டம் பெரிதாக இல்லை. கூட்டம் என்று சொல்லுவதை விட ஆட்களே இல்லை என்று சொல்லலாம். மாலை மங்கும் நேரம் என்பதால் வெயிலின் தாக்கம் சற்று குறைவாகவே இருக்கிறது. இதுபோன்று ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருக்கிறது. மேலே செல்ல செல்ல படிகள் எதுவும் இல்லை, பாறைகளே இருக்கின்றன. மேலும் இங்கு சிலர் மது அருந்திவிட்டு குப்பிகளை இங்கே உடைத்து போட்டிருக்கிறார்கள். தயவுசெய்து இந்த தவறை எங்கும் செய்யாதீர்கள். பாறையில் வெட்டி சிறு தூரம் படிக்கட்டுகள் அமைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து பார்த்தால் கேரள மாநிலத்தின் அழகிய காட்சிகள் நன்றாக தெரிகிறது. ஒரு சிறிய நீர்த்தேக்கமும் இருக்கிறது. அது குன்னம்பிடாரி அணை என்று சொன்னார்கள். இங்கு வந்தபொழுது எனக்கு செஞ்சேரி மலையே ஞாபகம் வருகிறது. அங்கு மேலேறி பார்த்தால்தான் இது போன்ற தோப்புகள் அதிகமாக காணப்படும். தமிழக கேரள எல்லையில் அமைந்திருக்கிறது இந்த கோயில். இந்த தெய்வத்தின் பெயர் குன்னம்பிடாரி அம்மன். இந்த பூசாரியுடன் பேசினோம். அவர் நல்ல கொங்கு தமிழிலேயே நம்முடன் பேசினார். படிக்கட்டுகள் புதிதாக அமைத்து கொண்டிருக்கிறார்கள். கோயிலின் திருப்பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த படிகளின் மேலேறி செல்ல அனுமதி இல்லை. நாம் கோயிலுக்கு வந்துவிட்டோம். கோயிலின் உள்ளே செல்லலாம். இது வரும் வழி எங்கிலும் அழகிய நெல் வயல்களும் தோப்புகளும் 2 ஆறுகளை கடந்துமே இந்த கோயிலுக்கு நாம் வந்தோம். அம்மனும் தற்பொழுதுதான் பூஜை நடைபெறுகிறது. கொழிஞ்சாம்பாறை கேரள மாநிலம் என்றாலும் இங்கு பலரும் தமிழிலேயே பேசுகின்றனர். இதற்கு மேலே செல்லலாமா என்று கேட்டதற்கு அவர் செல்லலாம், ஆனால் மேலே கோயில் எதுவும் இல்லை, சற்று ஆபத்தானது என்று சொன்னார். அதனால் நாம் மேலே செல்லவில்லை. இதுதான் வெகு அரிதாக காணப்படும் நாகலிங்க மரம். சிவனுக்கு மிகவும் ஏற்றதாக சொல்கிறார்கள். சில பூக்களும் பூத்திருக்கின்றன. நாம் கீழிறங்கி வந்துவிட்டோம். செல்லும் வழியெங்கிலும் இது போன்ற அழகிய தோப்புகள், நீர்த்தேக்கங்கள், அதில் பறவைகளும் நிறைய இருந்தன. கோவையிலிருந்து வருவோமே ஆனால் வேலந்தாவளத்திலிருந்து கொழிஞ்சாம்பாறை செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது இந்த மலைக்கோயில். ஒற்றை மலை, சுற்றிலும் தோப்புகளும் நீர்நிலைகளும். மிகவும் அமைதியான ரம்மியமான ஒரு திருக்கோயில் குன்னம்பிடாரி அம்மன்.